കറക്റ്റ് വർഷം പറഞ്ഞിട്ടില്ല, சரியான வருஷத்தை குறிப்பிடப்படவில்லை. എങ്കിലും ഒരു 65-70 വയസ്സായപ്പോഴാണ് എലിസബത്ത് ഗർഭം ധരിക്കുന്നത്. 70-75 வயதான போதுதான் எலிசபெத்தை கர்ப்பம் தரிக்கிறார். ലൂക്കോസ് വായിച്ചാൽ മതി. லூக்காவில போய் வாசித்தா உங்களுக்கு தெரியும். 1-2 അധ്യായം വായിക്കണം. 1-2 அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஹalleluya. ദൂതൻ ഇറങ്ങി ദൂത് പറയുന്നു. தூதன் இறங்கி தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். പുരോഹിതൻ അതിനെ റിജക്ട് ചെയ്യുന്നു. அந்த ஆசாரியனாகிய சகரியா அதை புறக்கணிக்கிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ കുറിച്ച് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രവചനത്തെ റിജക്ട് ചെയ്താൽ, தீர்க்க தரிசனத்தை நீங்கள் புறக்கணித்தால் നിന്റെ വായ കെട്ടിക്കളയും. கர்த்தர் உங்க வாயை கட்டி போட்டுருவாரு. ഞാൻ പറയുന്നു, மறுபடியும் நான் சொல்றேன், പഴയ നിയമത്തിലെ അവസാനത്തെ പുരോഹിതനായോണ്ട് ആള് രക്ഷപ്പെട്ടു. பழைய ஏற்பாட்டிலே கடைசி ஆசாரியனா இருந்ததனால அவர் தப்பித்துக் கொண்டார். അല്ലെങ്കിൽ തട്ടിപ്പോയനെ ആള്, இல்லனா எப்பவே தொடச்சி மாற்றப்பட்டிருப்பார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഇവൻ റിജക്ട് ചെയ്തത് കാരണം, இவர் புறக்கணித்ததன் நிமித்தமாய் ആ ഗർഭത്തിനകത്ത് കുറെ കോംപ്ലിക്കേഷൻ വന്നു. அவருடைய மனைவியின் கர்ப்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் உண்டாயிருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കോംപ്ലിക്കേഷൻ വന്നു. ஆமென். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது. ഹല്ലേലൂയ. എന്താണെന്നറിയാമോ, ഈ പുള്ളിക്കാരത്തി ഈ നാളുകളായി കാത്തിരുന്ന ഒരു ഗർഭം ലഭിച്ചപ്പോൾ, பல நாட்களாய் காத்திருந்து அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்ட போது നാട് മുഴുവനും പറഞ്ഞോണ്ട് നടന്നു. ஊர் முழுவதுமே போய் சொல்லிவிட்டார், എനിക്ക് കുഞ്ഞു കിട്ടി, எனக்கு பிள்ளை கிடைச்சிருச்சு. തിരുനെൽവേലി അലുവയും திருநெல்வேலி அல்வாயும், ജിലേബിയും ലഡുവും എല്ലായിടവും കൊണ്ടു കൊടുത്തു. எல்லா இடத்துலயும் போய் கொடுத்துட்டாங்க. Praise the Lord. Jesus. ഒരു മാസം കഴിഞ്ഞിട്ട് സ്കാൻ ചെയ്തപ്പോ, ஒரு மாதம் முடிந்து ஸ்கேன் பண்ண போது ഡോക്ടർ പറഞ്ഞു, டாக்டர் சொன்னார், സഹോദരി എലിസബത്ത്, ഐ ആം വെരി സോറി, மன்னித்துக் கொள்ளுங்கள், ഐ ആം വെരി സോറി, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், കുഞ്ഞിന് ചലനം ഇല്ല, பிள்ளைக்கு ஒரு அசைவுமே இல்ல. Praise the Lord. ஆமென். കുഞ്ഞിന് பிள்ளைக்கு ചലനം ഇല്ല, ஒரு அசைவும் இல்ல, മൂച്ചില്ല, மூச்சு பேச்சு இல்ல, മൂള இல்ல, ஒண்ணும் இல்ல, ഡെഡ് ബോഡി ആയി കിടക്കുക. ஒரு பிணத்தை போல இருக்குது. ഷോക്കായി, அதிர்ந்து விட்டார். അവള് സ്ഥലം വിട്ടു, அவள் அந்த இடத்தை விட்டே போய் விட்டாள். മലനാട്ടിൽ പോയി ഒളിച്ചു താമസിച്ചു. மலை நாட்டில் போய் அவள் ஒளிந்திருந்தாள். ഒരു കാര്യം, ഒരു സന്തോഷ വാർത്തയും കൊണ്ട്, ஒரு சந்தோஷத்தின் வார்த்தையும் பெற்று ഒളിച്ചു താമസിക്കേണ്ട വല്ല ആവശ്യമുണ്ടോ? அவள் ஒளிந்து தங்கக்கூடிய தேவை ஏதாவது இருக்கா? അതിന്റെ അർത്ഥം എന്താ? அதனுடைய பொருள் என்ன? സന്തോഷം വന്നതിന്റെ തൊട്ടു പുറകെ ഒരു നിരാശ വന്നു. சந்தோஷம் வந்ததுக்கு பின்பதாகவே ஒரு கவலையான செய்தி வந்தது. 5 മാസം 5 மாதம் ഡെഡ് ബോഡിയുമായി, ஒரு மரித்த சடலத்தோடு கூட 5 മാസം ஒளிച്ചു താമസിച്ചു. 5 மாதம் அவர் ஒளிந்திருந்தார். 5 മാസം കഴിഞ്ഞതിന് ശേഷം 5 மாதம் முடிந்த பின்பு അതേ ദൂതൻ, அதே ഏഞ്ചൽ, அதே தூதன் മറിയയുടെ അടുക്കൽ വന്നു. மரியாளின் அருகே வந்தார். കൃപ ലഭിച്ചവളെ നിനക്ക് വന്ദനം, கிருபை பெற்றவளே வாழ்க. ഈ ദൂതൻ ആദ്യം ആണുങ്ങൾ ആമേൻ പറഞ്ഞ് ഏറ്റെടുക്കുന്ന വിചാരിച്ചത്. ஆண்கள் தான் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். പക്ഷെ ആണുങ്ങൾക്കാണ് അല്പവിശ്വാസം എന്ന് ദൂതന് മനസ്സിലായി. ஆனா ஆண்களுக்கு தான் அற்ப விசுவாசம் இருக்கிறது தூதனுக்கே புரிஞ்சிருச்சு. സ്ത്രീകൾക്ക് വിശ്വാസം കൂടുതൽ, ஸ்திரீகளுக்கு தான் அதிக விசுவாசம் இருக்கிறது. സെഖരിയാവ് ദൂത് റിജക്ട് ചെയ്തപ്പോ, சகரியா தீர்க்க தரிசனத்தை புறக்கணித்த போது மரியாள் അങ്ങനെ തന്നെ സംഭവിക്കട്ടെ എന്ന് அது அப்படியே நடக்கட்டும் என்று ஆமென் சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൃപ ലഭിച്ചവളെ നിനക്ക് വന്ദനം, கிருபை பெற்றவளே வாழ்க. മഹത്വം ചുമക്കാൻ നീ തയ്യാറാണോ എന്ന് ചോദിച്ചപ്പോൾ, மகிமையை சுமக்க நீ ஆயத்தமா என்று கேட்டபோது, I am ready, நான் ஆயத்தமா இருக்கிறேன். மரியாளே, നീ ചുമക്കുന്ന മഹത്വം, நீ சுமக்கக்கூடிய மகிமை സർപ്പത്തിന്റെ തലയെ തകർക്കും, அது சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். ഇത് 6000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പുള്ള ദൂതിന്റെ പൂർത്തീകരണമാണ്. இது 6000 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதல். ആദാമിനെ ദൈവം ശപിച്ചു, ஆதாமை தேவன் சபித்தார். ഉടനെ ആദാം ദൈവത്തോട് ചോദിച്ചു, ஆதாம் தேவனிடத்தில் கேட்டார், എനിക്ക് ഈ പുതിയ നിയമത്തിൽ വംശാവലി വായിക്കും, நான் அந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த வம்ச வரலாறை வாசிக்கும் போது, ஈசாயிയുടെ പുത്രൻ ദാവീദ്, ஈசாயின் புத்திரன் தாவீது, ദാവീദിന്റെ പുത്രൻ ശലോമോൻ, தாவீதின் குமாரன் சாலமோன், ശലോമോന്റെ പുത്രൻ ഇത്, சாலமோன் குமாரன் இவன், ഇങ്ങനെ പറഞ്ഞു இப்படி சொல்லி ആദാമിനെ കുറിച്ച് പറയുന്നത്, ஆதாமை குறித்து சொன்னது, Praise the Lord, Son of God, அவர் தேவனால் உண்டானவன், தேவனுடையவன், தேவனுடைய மகன். വീട്ടിൽ പോയിട്ടോളെ വായിച്ചോ, வீட்ல போய் வாசிங்க. ആദാം ദൈവത്തിന്റെ മകൻ, ஆதாம் தேவனுடைய மகன். ആ സ്ഥാനത്ത് നിങ്ങൾക്ക് വരണമെന്ന് ആഗ്രഹമുണ്ടോ? அந்த இடத்துல நீங்களும் வரணும்னு விரும்புறீங்களா? I am son of God, நான் தேவனுடைய பிள்ளை, ഞാൻ ദൈവത്തിന്റെ മകൻ, நான் தேவனுடைய மகன். ആദാം ചോദിച്ചു, ஆதாம் கேட்டார், ഈ ശാപത്തിന് ഒരു നീക്കുപോക്കുണ്ടോ? இந்த சாபத்துக்கு ஆமென் ஹல்லேலூயா விலகக்கூடிய அல்லது நீக்குப்போக்கு இருக்கிறதா? ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், സ്ത്രീയുടെ സന്തതി, ஸ்திரீயின் வித்து
ഈ ശാപത്തെ പൊട്ടിക്കും. இந்த சாபத்தை உடைத்து போடும். ஹalleluya. മഹത്വം. மகிமை. എന്നിട്ട് ഒരു കാര്യം പറഞ്ഞു. சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். യേശു മറിയയുടെ ഉദരത്തിൽ ജനിക്കുമ്പോൾ இயேசு இந்த மரியாளின் கர்ப்பத்தில் பிறந்தபோது தூதன் ഒരു അഡ്രസ് കൊടുക്കുക. ஒரு அட்ரஸ் முகவரியை கொடுக்கிறார். Praise the Lord. ஜீசஸ். അപ്പൊ അഡ്രസ് പേര് വെളിപ്പെടുത്തുന്ന ആരാ? அப்ப அட்ரஸையும் பேரையும் வெளிப்படுத்துறது யாரு? ഹല്ലേലൂയ. ஜீசஸ். Praise the Lord. ஆமென். അഡ്രസ് കൊടുക്കുക. அட்ரஸ் கொடுக்கிறார். നിനക്കൊരു ചാർച്ചക്കാരി ഉണ്ടായിരുന്നല്ലോ. உன்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் இருந்தாலே എലിസബത്ത്. 17 വയസ്സാണ് മറിയക്കെങ്കിലും 17 வயதுதான் மரியாளுக்கு என்றாலும் അവളുടെ മെച്യൂരിറ്റി 60 ആണ്. அவளுடைய முதிர்ச்சி என்பது 60 வயதுக்குரியதாக இருந்தது. കാരണം 17 വയസ്സായ പെൺകുട്ടി 17 வயதை நிரம்பின அந்த பெண் பிள்ளை 16 വയസ്സുള്ള പെൺകുട്ടിയായിട്ടല്ല കൂട്ട്. 16 வயதுடைய பெண்ணோடு கூட ஐக்கிய வைக்கல. 8 വയസ്സായ കൊച്ചിനോടല്ല കൂട്ട്. 8 வயதான பிள்ளையோடு ஐக்கிய வைக்கல. മെച്യൂരിറ്റി ഉള്ള എലിസബത്തുമായിരുന്നു முதிர்ச்சி நிறைந்த எலிசபெத்தோடு கூட இவருடைய ஐக்கியம் இருந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്നെക്കാട്ടിയും உங்களை விடவும் ഏജ് കുറഞ്ഞ வயது குறைந்த ஆளோடு கூட ഫ്രണ്ട്ഷിപ്പ് കൂടരുത്, ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது. നിന്നെക്കാട്ടിയും உங்களை விடவும் കുറഞ്ഞത് குறைந்தது ഒരു 10-20 വയസ്സ് കൂടിയ ആളുമായിട്ടാണ് കൂടുക. 10-20 வயது கூடுதலான உள்ள வயதுடையவர்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലായോ? புரிந்ததா உங்களுக்கு? ഹല്ലേലൂയ. 17 വയസ്സായ മറിയയോട് 17 வயதான மரியாளுடைய ദൂതൻ അഡ്രസ് കൊടുക്കുക. அவரிடத்தில் தூதன் முகவரியை கொடுக்கிறார். ഇവൾ ഡിപ്രഷനിൽ ഇരിക്കുകയാണ്. இவன் மன அழுத்தத்துக்குள் இருக்கிறான். എന്റെ കൂട്ടുകാരിയെ കാണാനില്ല. என்னுடையதான தோழியை காணுமே. ഒരു ലഡുവും തന്നിട്ട് പോയതാ. ஒரு லட்டு கொடுத்துட்டு போனா, എനിക്ക് ഒരു ലഡുവും തന്നു, ഒരു ജിലേബിയും തന്നു. எனக்கு ஒரு லட்டும் கொடுத்தா, ஜிலேபியும் கொடுத்தா. തിന്നിട്ട് ആളിനെ കാണാനില്ല. ஐயோ அவரை காணுமே. ദൂതൻ പറഞ്ഞു, தூதன் சொன்னார், അവൾ മലനാട്ടിലുണ്ട്, அவள் மலை தேசத்தில் இருக்கிறார். ഇന്ന് 5 മാസമായി ഒളിച്ചു താമസിക്കുക. இன்னைக்கு 5 மாதமாய் அவர் ஒளிந்து தங்கி கொண்டிருக்கிறார். പോകാൻ പറഞ്ഞു. அங்கே போ என்று சொன்னார். ഈ ബിഗിനിങ്ങിൽ പ്രഗ്നന്റ് ആകുന്ന ആൾക്കാരെ, இந்த ஆரம்பத்துல கர்ப்பம் தரிக்கப்படுகிற நபர்கள், ഹല്ലേലൂയ, ഡോക്ടർമാർ പറയും, மருத்துவர்கள் சொல்வார்கள், ട്രാവൽ ചെയ്യരുത്, நீங்க பிரயாணப்படக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது. மரியாள் 147 കിലോമീറ്റർ ട്രാവൽ ചെയ്തു. 147 കിലോമീറ്റർ ദൂരം പ്രയാണപ്പെട്ടു പോனால். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. എങ്ങനെ? எப்படி? BMW-ലാണ് പോയത്? BMW കാറിലയാ? ജാഗ്വാറിലാണോ പോയത്? ജാഗ്വാറിലയാ? ഫ്ലൈറ്റിൽ കയറരുതെന്ന് പറയും. ஆமென். ஃளைட்லயே ஏறிடாதன்னு சொல்லுவாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഓട്ടോറിക്ഷയെക്കാട്ടിയും ഗതികെട്ട കഴുതയുടെ പുറത്താ പോയത്. ஆட்டோ ரிக்ஷாவோடவும் கதிகெட்டதான கழுதைக்கு மேல ஏறிதான் போனாள். ഇനി പോയ സ്ഥലമോ, போன இடமோ எப்படிப்பட்டது? ഉരുണ്ട കല്ലുകൾ കൊണ്ട് നിറഞ്ഞ സ്ഥലം. உருண்டையான கற்களால் நிறைந்த ஒரு இடம். ഇന്നും ഇസ്രായേലിലെ മലനാട് കാണാൻ കഴിയും. இன்றைக்கும் இஸ்ரவேலிலே மலை நாட்டை பார்க்க முடியும். ഏകദേശം 153 കിലോമീറ്റർ നടന്ന്, ஏறக்குறைய 153 கிலோமீட்டர் தூரம் நடந்து തന്റെ ബെസ്റ്റ് ഫ്രണ്ടിനെ തേടി പോയി. தன்னுடைய சிறந்த தோழியை தேடி போனார். അവള് മലനാട്ടിൽ പോയി ഒളിച്ചിരിക്കുക. அங்கே மலை நாட்டில் அவள் ஒளிந்திருக்கிறாள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പെട്ടെന്ന് திடீரென்று എലിസബത്ത് തന്റെ കൂട്ടുകാരി தன்னுடைய தோழியை மரியாளை ദൂരത്തു നിന്ന് വരുന്നത് കണ്ടു. தூரத்தில் வருவதை கண்டாள். അവൾ ഇറങ്ങി ഓടി. ஓடினாள். സന്തോഷം കൊണ്ട് ഇറങ്ങി ഓടി. சந்தோஷத்தில் இறங்கி ஓடினாள். യഹൂദന്മാർക്ക് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. யூதரை பொறுத்தவரையிலும் சில முறைமைகள் இருக்கு. ഹഗ്. அவர்கள் ஒருவர் கட்டி அணைப்பார்கள். രണ്ടുപേരും ഹഗ് ചെയ്യും. 2 பேர் கட்டி அணைக்கும் போது രണ്ടുപേരുടെയും ചെകിടുകൾ തമ്മിൽ ടച്ച് ചെയ്യും. 2 പേരുடைய கண்ணங்கள் ஒருவருடைய கண்ணத்தோடு ஒருவருடைய கண்ணம் ஒட்டும். മറിയയും എലിസബത്ത് ഹഗ് ചെയ്യുകയാണ്. மரியாளும் எலிசபெத்தும் ஒருவர் கட்டி அணைக்கிறார்கள். 2 ഗർഭിണികളുടെയും സ്റ്റൊമക്കുകൾ തമ്മിൽ ടച്ച് ചെയ്യും. இப்போ 2 கர்ப்பிணிகளுடைய 2 வயிறுகளும் ஒன்றோடு ஒன்று தொடுகிறது. ആ സ്പോട്ടിൽ, அந்த இடத்தில் മരിച്ച യോഹന്നാൻ மரித்து போன யோவான் എഴുന്നേറ്റ് നിന്നു. எழும்பி உயிரோடு ഞാൻ நின்றார். പഠിച്ചു പറ. கைதட்டி சொல்லுங்க. ഇന്ന് പകല് இந்த பகலில் ഡോക്സാ, டோக்ஸா, ഡോക്സാ power. ஓ டோக்ஸா தேவ வல்லமை. ചലിക്കാത്തതിനെ ചലിപ്പിക്കുന്ന, ஓ அசையாமல் இருப்பதை அசைய பண்ணுகிற, ചലിക്കാത്തതിനെ ചലിപ്പിക്കുന്ന அசையாததை அசைய பண்ணுகிற ഒരു അഭിഷേകം ஒரு அபிஷேகம் ഇന്ന് പകല് இந்த பகலில் വെളിപ്പെടട്ടെ. வெளிப்படட்டும். Receive the fire. ஆக்கினை பெற்றுக்கொள். ராகாதலஷே. அசையாமல் இருப்பதை, ஓ அசைவு இல்லாமல் இருப்பதை தேவனுடைய டோக்ஸா அசைய பண்ண போகிறது. ചലിക്കാത്തതിനെ ചലിപ്പിക്കുന്ന அசையாமல் இருப்பதை அசைய பண்ணக்கூடிய ഒരു അഭിഷേകം. ஒரு அபிஷேகம். ഡോക്സാ power. டோக்ஸா வல்லமை. ഡോക്സാ power. டோக்ஸா வல்லமை. ஓ ஷாகலமரியாத்தை. கைகளை தட்டி எல்லாரும் அந்த டோக்ஸா வல்லமை சிலரை அசைக்க போகிறது. செய்வில்லாதவைகள்
அசைக்கப்படுவதாக. ராதாதாதா. Release your dogs. ராகாபாபாபா. Hallelujah. Dogs of power. Rabala. Doxa power. Dogs of power. Doxa வல்லமை. Each அதுவரை சலிக்காதிருந்த கிட்னி சலிச்சு. அதுவரை அசையாமல் இருந்த செயல்படாமல் இருந்த கிட்னி செயல்படாமல் அதுவரை சலிக்காத ஹார்ட் சலிச்சு. அதுவரையிலும் செயல்படாமல் இருந்த இருதயம் செயல்பட்டது. அதுவரை ஓடாத ரத்தம் ஓட தொடங்கி. அதுவரையில் ஓடாமல் இருந்த ரத்தம் ஓட ஆரம்பித்தது. சலிக்காத ஞானங்கள் சலிச்சு. அசையாத கணங்கள் அசையும். வளராத அவயவங்கள் வளர்ந்து வந்தது. வளராத அவயவங்கள் வளர்ந்து வந்தது. விசுவாசிக்கிறவர் கரமடிச்சு வர. விசுவாசிக்கிறவர் கைதட்டி சொல்லுங்க. ரூஹா காற்று அடிக்குது. ரூஹா காற்று வீசுகிறது. சலிக்காதது சலிக்கும். அசையாமல் இருப்பது அசையும். வளராதது வளரும். வளராதது வளரும். இந்த பகலில் சம்பவிக்கட்ட நடக்கட்டும். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள் கைகளை தட்டி யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ரூஹா காற்று வீசுகிறது. டோக்ஸா உங்கள் மேல் வருகிறது. செயல்படாமல் இருப்பது செயல்படுகிறது. வளராமல் இருப்பது வளருகிறது. அசையாமல் இருப்பது அசைகிறது.